வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சிக்கிம் மாநிலத்தின் மாநில அந்தஸ்து தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு சிக்கிம் அளித்து வரும் பங்களிப்பு பெரிதும் மதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். அம்மாநிலம் தனது 50வது மாநில அந்தஸ்து தினத்தை கொண்டாடுவதால் இந்த ஆண்டின் கொண்டாட்டங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பெட்ரோலிய இருப்புகள், நீண்டகால எல்பிஜி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளடக்கிய முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. மேற்காசிய மோதலுக்கு மத்தியில் அபுதாபியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை செய்ய உறுதியளித்துள்ளது. டெங்கு தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், சுற்றுப்புறத்தை சுத்தமாக பராமரிக்கவும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணையுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அழைப்பு விடுத்துள்ளார். சமூக ஊடக செய்தி ஒன்றில் இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, விரிவுபடுத்தப்பட்ட பரிசோதனை வசதிகள், மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் டெங்கு கட்டுப்பாட்டு முயற்சிகளை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். டெல்லியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த பணி ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரை தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொருவரும் இடம்பெறுவதையும், தகுதியற்ற எவரும் பட்டியலில் நீடிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே இப்பணியின் முக்கிய நோக்கமாகும். புதுச்சேரி காவல்துறையில் 6 உதவி ஆய்வாளர்கள், 4 துணை உதவி ஆய்வாளர்கள் உட்பட 14 போலீசார் அதிரடி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.